குருவடிகளை சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 5 சக்தி பேதம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 1069. 3 காலமும் விளங்கும் ஆதி வித மிகுத்த அண்டந்த மால் தங்கை நீதி மலரின் மேல் நேர் இழை நாமத்தை பாதியில் வைத்து பலக்கால் பயில்விரேல் சோதி மிகுந்து முக்காலமும் தோன்றுமே. தண்டந்த மால்தங்கை அப்படின்னா குளிர்ச்சி உடைய நீர்ப்பகுதியில் உள்ள திருமாலின் தங்கையான நாராயணி, அதாவது சக்தி. நீதி மலர் அப்படின்னா 1000 இதழ் தாமரையான சகஸ்ரதலம். நேரிழை நாமம் அப்படின்னா ஹ்ரீம், இது சக்தி பீடத்தில் உயர்ந்த மந்திரம். பாதி அப்படின்னா அர்த்தநாரி, படைப்பு பெருகுமாறு செய்த குளிர்ச்சி பொருந்திய நீர் பகுதியில், அதாவது பார்க்கடலில் உள்ள திருமாலின் தங்கையான நாராயணியும் சகஸ்ரதல தாமரையில் வீற்றிருப்பவளும் ஆன இறைவியின் மந்திரத்தை சிவசக்தி எண்ணி பலமுறை தியானித்தால் நுண்மையான உடல் ஒளிமயமாக விளங்கி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலமும் தோன்றும். பாடல் 1070. அருள் சக்தி ஆவாள். மேதாதி ஈரெட்டும் ஆகிய மெல்லியல் வேதாதி நூலின் விளங்கும் பராபரை ஆதாரம் ஆகிய ஆய்ந்த பரப்பினல் நாதாதி நாதத்துள் நல்லருளாலே. மேதாதி ஈரெட்டு அப்படின்னா மேதே முதலிய 16 தத்துவங்கள், அதாவது அகரம் முதலிய 16 கலைகள். சக்தி அகாரம் முதல் உண்மணி ஈராக உள்ள 16 கலைகளையும் உருவமாய் கொண்டவள். வேதம் முதலிய நூல்களில் பரமாகவும் அபரமாகவும் துதித்து புகழப்படுபவள். உயிர்களின் இருப்புக்கு ஆதாரமாக விளங்குபவள். நாதம் நாதாந்தத்தில் திகழும் சிவத்துக்கு இவளே அருள் சக்தியும் ஆவாள். பாடல் 1071. திரிபுர சுந்தரி மயக்கம் பொருந்திய சிந்தையை மாற்றி அருள்வாள். அருள் பெற்றவர் சொல்ல வாரீர் மனிதர் பொருள் பெற்ற சிந்தை புவனாபதியார் மருள் உற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருள் உற்ற சேவடி போற்றுவன் நானே. மனிதர் அப்படின்னா மனிதர்களே, பொருள் அப்படின்னா உண்மை பொருள், புவனாபதியார் அப்படின்னா சகல உலகங்களுக்கும் தலைவி, மருள் அப்படின்னா மயக்கம். உண்மை பொருளை தனக்கே உரிமையாய் பெற்ற அருள் வழங்கும் தன்மை கொண்ட சகல புவன தலைவியான திரிபுரை மயக்கம் பொருந்தும் பிரபஞ்சத்தை பற்றிய சீவர்களின் சுத்தத்தை மாற்றி நிலையான பந்தம் இல்லாத உலகங்களை பொருந்திய திருவடியை நான் வணங்குவேன். மக்களே, இந்த உண்மையை அனுபவத்தில் கண்ட நீங்கள் மற்றவர்க்கு எடுத்து கூற வருவீர்களாக. பாடல் 1072. வராக கோலம். ஆன வராக முகத்தி பதத்தினல் ஈன வராகம் இடிக்கும் முசலத்தொடு ஏனைய இழுபடை ஏந்திய வெண்ணகை ஓனம் அற உணர்ந்தார் உள்ளத்து ஓங்குமே. வராகி அப்படின்னா பன்றி முகம் கொண்டவள். அவள் வெற்றியை அளிக்க படையும் ஒளிமிக வெண்ணகையும் கொண்டவள். ஈனவர் அப்படின்னா இழிந்த குணம் உடையவர். ஒழுபடை அப்படின்னா கலப்பை. ஈன வராகம் அப்படின்னா இழிந்தவரின் உடல். முசலம் அப்படின்னா உலக்கை. தேவியை சுற்றியுள்ள 7 மங்கையரில் ஒருத்தியான வராகி என்பவள் பன்றி முகத்துடன் கூடிய அடையாளத்தை பெற்றவள். இழிவானவர் உடம்பை இடித்து துன்புறுத்தும் உலக்கையுடன் மற்ற கலப்பையையும் கொண்டுள்ள கைகளையும் வெண்மையான நகையையும் உடையவள். அவள் குற்றம் இல்லாத ஓன் உடலை கடந்து தியானிப்பவர் மனதில் சிறந்து திகழ்வாள். பாடல் 1073. தேவி வழிபாடே 5 மூர்த்திகளின் பிடிப்பை விட்டு விலக்க வல்லது. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரி ஆகிய 5 பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிது இருந்தாளே. ஓங்காரி அப்படின்னா பிரணவ வடிவமானவள். ஆங்காரி அப்படின்னா எழுச்சி உடையவள். அவள் 5 படைத்தவள். அந்த படைக்கப்பட்ட 5 யார்
யாருன்னா சதாசிவர், மகேஸ்வரர், ருத்திரர், திருமால் நான்முகன் என்பவர்கள் ரீங்காரத்துள்ளே அப்படின்னா ஹ்ரீம் என்ற மந்திர பீசத்துள் அப்படின்னு அர்த்தம். ஓம் என்ற பிரணவ வடிவான தேவியே ஐந்தொழில் நிலைக்கு வரும்போது ஐந்தொழிலுக்கும் அவள் தலைவி ஆவாள். அவள் பச்சை நிறம் உடையவள். அவளே அகங்கார தத்துவத்துடன் பொருந்தி விளங்கும் போது சதாசிவர், மகேஸ்வரர், ருத்திரர், திருமால் நான்முகன் என்பவர்களை தன் அம்சமாக உண்டாக்கிவிட்டாள். ஹ்ரீம் என்ற மந்திர பீசத்துள் வீற்று இருந்தாள். பாடல் 1074. சிவகதியை அளிப்பவள் தானே தலைவி என நின்ற தற்பறை தானே உயிர்வித்து தந்த 14 வானோர் தலமும் மனமும் நற்புத்தியும் தானே சிவகதி தன்மையும் ஆமே. தற்பறை அப்படின்னா பராசக்தி, வானோர் தலம் அப்படின்னா தேவர் உலகு, 14 வித்தைகள் அப்படின்னா வேதம் 4, அங்கம் 6, நியாயம் 1, மீமாம்சை 1, மிருதி 1, பிராணம் 1 என்பன. பராசக்தி தானே எல்லாவற்றுக்கும் தலைவி, தானே வாக்கு வடிவமாக விளங்கும் 14 வித்தைகளும் தேவ உலகங்களையும் மனமண்டலத்தையும் நுண் அறிவையும் கடந்த நாதாந்தமும் தானே சிவகதியை அளிப்பவளுமாய் இருக்கிறாள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் வைரவி மந்திரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.